அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏஐசிசிசி கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். என்னடா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக எந்த அப்டேட்டும் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுத்த மாதிரி, எல்லாரும் அட்மிஷன் ஆகிறதுக்கு டைம் கொடுத்த மாதிரி நம்மளும் ஒரு சின்னதாக ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டோம். பட் என்னதான் ரிலாக்ஸேஷன் எடுத்தாலும் கீப் ஆன் உங்களோட கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் பேக் எண்டில் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். சரி, அதுக்கான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஏஐசிசிசி வெப்சைட்டில் யூஜி கவுன்சிலிங் கிளிக் பண்ணிட்டோம். நியூஸ் ஈவெண்ட்ஸில் எதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றுமே அப்டேட் பண்ணலை. அண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸில் எதாவது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அவங்களும் அப்டேட் பண்ணல. ஸோ அவங்களே நமக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ சின்னதாக ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகிக்கிறது நமக்கு நல்லது. சரி, இப்போ அடுத்த ஸ்டேஜில் நம்ம பார்க்க வேண்டியது நோட்டீஸ் போர்ட். நம்மளுடைய ஷெட்யூல் டைம்லைன் ஷெட்யூல் புல்லட்டின் வந்து பார்க்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டு 13ஆம் தேதி வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டிங் டைம் வந்து முடிஞ்சிடுச்சு. 11th ரிப்போர்ட்டிங் டைம் முடிஞ்சு அதன் பிறகு ஜாயின் பண்ணுறதுக்கான வெரிஃபிகேஷன்ஸ் ஒரு 2 days எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சுங்க ரவுண்ட் 1. சரி, 17, 18 அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எல்லாருமே சொன்னாங்க, சார் என்ன சார் இன்றைக்கி ஃப்ரீ எக்ஸிட் வரும்னு சொன்னீங்க, இன்றைக்கி வந்து எக்ஸிட் ஆகலாம்னு சொன்னீங்க, பட் ஆனால் எந்த ஆப்ஷனும் வரவே இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படின்னா, இன்றைக்கும் நாளைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த காலேஜில் இருந்து நம்ம ஏஐசிசிக்கு இந்தந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகிருக்கிறாங்க, இத்தனை சீட் வேக்கன்சி இருக்குது, இத்தனை சீட் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டேட்டா கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேட்டாவை வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய டைம் தான் இந்த டைம். ஸோ 17th 18th அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி முடிச்சிருப்பாங்க. சரியா, ரைட். அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 2 அப்படின்றது என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நாளைக்கு காலையில் இருந்து 23rd மதியம் 2 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகுது. சரியா, அதனால் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். சார் நான் இது வரைக்கும் எனக்கு ரவுண்ட் 1 நடந்ததே எனக்கு தெரியாது, ஆயுஷ் கவுன்சிலிங் பற்றியே தெரியாது, நான் ஃபுல்லாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்தேன். பட் நான் இந்த டைம் வந்து ஏஐசிசிசி ஸ்டேட் அப்ளிகேஷன் போட விட்டுட்டேன், மறந்துட்டேன், எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து இந்த இதில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாமான்னு கேட்டால் யூ கேன் இந்த இதில் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே போகலாம். ரைட், இது ஒரு க்ரைட்டீரியா. ரெண்டாவது, சார் நாங்கள் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தேன், எனக்கு ரவுண்ட் 1 கிடைக்கல, நான் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கும். நான் இது என்ன பண்ணணும் அப்படின்ற அடுத்த ஸ்டேஜ் அடுத்த இதில் சொல்கிறேன். அடுத்து கூடவே, சார் எனக்கு வந்து ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அவங்களும் பார்க்க வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இடமும் இதுதான். ஸோ அதனால் இந்த டேட்டை கீப் ஆன் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன சார், நாளைக்கு வந்து காலையிலே ஓப்பன் ஆகிடுமா, 9 o'clock ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சர்வர் டைம்னு ஒருத்தனை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த சர்வர் டைம் அப்படின்றது எப்போவுமே midnight 12 o'clock அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறது தான் சர்வர் டைமாக இருக்கும். பட் நம்ம இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கணும்னா, ஆஃபீஸ் டைம் அப்படின்றது ஒரு 10 o'clock 10:30க்கு மேலே ஓப்பன் ஆகும். தயவுசெய்து நாளைக்கே எல்லோரும் ஓப்பன் பண்ணி எதையும் பண்ணிடாதீங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எதுவுமே ஆகிடாது. ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க நாளைக்கு பண்ணுங்கள், இல்லைனா ஒரு 19th அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கங்க. செகண்ட் ரவுண்டு தான் உள்ளே போகிறோம்னு செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு 19-20 பண்ணுங்கள், அதுதான் சேஃபான இது. எக்ஸிட் ஆகும்னு நினைக்கிறீங்க நாளைக்கே நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போகிறோம். லாகின் பண்ணி உள்ளே போனோன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஏஐசிசிலேருந்து டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, ரைட்டா, பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், அதாவது ரவுண்ட் 2ல் ஆர் யூ வில்லிங் டு பார்ட்டிசிபேட் அப்படின்றது அதில் வரும். ஆர் யூ வில்லிங் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு இங்கே மேலே வந்து எழுதியிருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேப், இது வந்து நான் ஒரு அசம்ஷனாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எழுதியிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஆர் யூ வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2ன்னு கேட்கும். அந்த ரவுண்ட் 2ல் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு உள்ளே போயிடுவீங்க. சரியா, R2க்கு உள்ளே போயிடுவீங்க. ஸோ அதனால் கீப் ஆன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு செகண்டுக்கு 2 செகண்ட் யோசித்து நான் எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமான்னு போகணும். சரி, இந்த இடத்துல நோ கொடுக்குறீங்க, ஒரு வேளை இந்த நோ யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, சார் நான் இதுக்கப்புறம் இந்த இதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை சார், போதும் சார், என் மார்க்கில் கிடைக்குமான்னு எனக்கு டவுட் ஆகிடுச்சு, நான் வேண்டாம், நான் ஸ்டேட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க நோ கொடுத்து வெளியே வந்துடலாம். இந்த நோ கொடுத்தாலே இதுதான் யாருக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு சீட் அலாட் ஆகவே இல்லை, ஸோ நான் நோ கொடுக்கலாம். நோ கொடுத்தா அவங்களுக்கு இதுதான் ஃப்ரீ எக்ஸிட்ன்ற அந்த மீனிங், ரைட்டா. ஸோ இதில் எக்ஸிட் ஆகிறதுக்கு மீனிங் அப்படின்றது நோ கொடுத்தாலே எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதனால் தேவையில்லாமல் குழம்பாதீங்க. ஸோ இதே வந்து ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சார் நான் வந்துட்டு இப்போது இது கொடுக்கலான் இருக்கேன், அதாவது நான் அடுத்த ரவுண்ட் போகலான் இருக்கேன், அந்த அடுத்த ரவுண்ட் போகலான் இருக்கிற சமயத்தில் நான் வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படின்னா நீங்கள் தாராளமாக
எஸ் கொடுத்து உள்ளே போக வேண்டியிருக்கும். ஸோ வேண்டான்னு நினைக்கிறவங்க நோ கொடுத்து வெளியே வந்துடலாம். உங்களோட அமௌண்ட் கம்ப்ளீட்லி ரீஃபண்ட் ஆகிடும். அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்காது. கரெக்டாக எந்த மூலியமாக பே பண்ணீங்களோ, எந்த யூபிஐ மூலமாக பே பண்ணீங்களோ டேரெக்டாக அது வழியே டேரெக்டாக ரீஃபண்ட் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜர். தேவையில்லாமல் குழம்பாதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நாளைக்கு மேக்ஸிமம் நான் சொல்கிறது மதியம் ஒரு 11 o'clock மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எதுனாலும் முதல்ல உங்களோட பழைய பாஸ்வேர்டே போதும். நீங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1க்கு புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கிடையாது. அதாவது இது யாருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்கல்ல, அதை வச்சே பண்ணிக்கங்க. ஃப்ரெஷ்ஷாக இந்த செஷனில் புதுசாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது வரைக்கும் இந்த சித்தானே என்னென்னு தெரியாது, ஹோமியோபதினா என்னென்ன தெரியாது. நான் இது வரைக்கும் ஆயுஷ் பிடிஎஸ்ன்னு நினச்சேன். நான் தான் உள்ளே வர போகிறேன்னு நினச்சா நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். ஸோ மற்றவங்க எல்லாருமே ஆல்ரெடி நோன் பர்சன்ஸ் எல்லாருமே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு ஓடிபி வச்சு உள்ளே போய் அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆர் யூ வில்லிங் டு பார்ட்டிசிபேட், எஸ்ஸா நோவா. நோ கொடுத்தா வெளியே வந்துடலாம், உங்கள் அமௌண்ட் வந்துடும். எஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்ட் போகுது. இவ்வளோதாங்க. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து நிஸ்ஸோட இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் நிற்கிறாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிஸ்ஸில் வந்து எனக்கு கிடச்சிருச்சு, பட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் அதனால் எனக்கு அந்த காலேஜ் வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் நிற்கிறாங்க. தயவுசெய்து பார்டரில், அதாவது 540க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து ரவுண்ட் 2லேருந்து எக்ஸிட் ஆகாதீங்க. கண்டிப்பாக ஆப்ஷன் 1ல் நீங்கள் இதுதான் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலேஜும், இல்லை இந்த காலேஜ் வேண்டாம் எனக்கு ரெண்டாவது வந்து நான் பாளையங்கோட்டையே பிளான் பண்ணுறேன், ஸ்டேட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுலேயே ஆல் இண்டியாலேயே பாளையங்கோட்டை காலேஜும் செகண்ட் ஆப்ஷன்ஸில் போட்டு வைங்க. கிடச்சதுன்னா இது, இல்லைனா அது. எதுவுமே கிடைக்கலனா கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷனை கொஞ்சம் கீனாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக கைட் பண்ண எப்போவுமே காத்திருக்கோம். ஸோ அதனால் ரவுண்ட் 2க்கு 540க்கு மேலே இருக்கக்கூடிய 560க்கு நடுவில் மிடில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் சம் பர்சன்ஸ் வந்து ஏதாவது கோட்டாவில், அதாவது எஸ்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். 500க்கு மேலே இருக்கீங்கன்னா சும்மா ஒரு ட்ரையல் வந்து பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ரவுண்ட் 1 அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா. பட் ஆப்ஷன் நான் முதலே சொல்லியிருக்கேன், ரவுண்ட் 2க்கு எப்போவுமே எந்த காலேஜ் ஸ்பெசிஃபைடாக வேணுமோ அந்த காலேஜை மட்டும் ஆப்ஷனில் வச்சுங்க, வேறு எதுவும் வேண்டாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். கீப் ஆன். உங்கள் வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களோட அப்டேட்ஸை நான் ஏஐட்ரிபிள்சிக்காக பார்த்துட்டே இருக்கேன், மறந்துட வேண்டாம். கீப் ஆன் ஃபாலோயிங், சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.